பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. ஷஹ்ரு ரமதான் நிகழ்வின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நானும் நீங்களும் ரமதான் மாதத்தில் இருக்கின்றோம். நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தாலாவின் அதிகமான அருள்களை வேண்டியவர்களாக, எம்மால் முடிந்த எல்லா விதமான நன்மைகளையும் செய்தவர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் கொடைகளுக்குரிய மாதம், சதக்கா செய்வதற்குரிய மாதம் என்றெல்லாம் பல விதங்களில் நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். கொடை கொடுப்பதற்கு, ஒரு மனிதருக்கு உதவி செய்வதற்கு, சதக்கா செய்வதற்கு எம்மிடம் பணமாக பொருளாகத்தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அப்படி இல்லை. இஸ்லாம் அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் செலவழிப்பதற்கான அற்புதமான பல வாயில்களை எமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அதில் ஓரிரண்டு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என கருதுகின்றேன். முதலாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாத்தத்துல் அஸா அனி தரீக் லக்க ஸதகா. பாதையில் தீங்கு விளைவிக்கின்ற பொருட்களை அகற்றி விடுவதும் கூட சதகாவாகும். அந்த வகையில் நானும் நீங்களும் பாதையில் ஏதோ தீங்கு விளைவிக்கின்ற ஒரு பொருளை அகற்றி விடுவதற்கு எம்மிடம் பொருளாதார ரீதியான வளங்களோ ஏனைய வசதி வாய்ப்புகளோ இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நானும் நீங்களும் வாழ்கின்ற இந்த நாடு சுத்தமாக வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் அதில் கரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கேனும் பயணம் செல்கின்ற போது எமது வீட்டுக்கு பக்கத்தில், எமது தொழில் இடங்களுக்கு பக்கத்தில், எமது பாடசாலைகளுக்கு பக்கத்தில் எல்லாம் எத்தனையோ குப்பைகள் நிறைந்திருப்பதை காண்கின்றோம் அல்லவா? அவற்றில் எம்மால் முடிந்த ஒன்றேனும் அகற்றி விடுவது இஸ்லாத்தின் பார்வையில் மிகப்பெரியதொரு சதகாவாக மாறுகின்றது. அது ஒரு பாக்கியமாக இல்லையா? அதே போன்று தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தபஸ்ஸுமுக் ஃபி வஜ்ஹி அஹீக் லக்க ஸதகா. உங்களது சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் கூட சதகாவாகும். அது ஒரு பெரிய அருளாக இல்லையா? இன்று மனிதர்கள் எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கின்றார்கள். வித்தியாசமான பல பிரச்சனைகளோடு, சவால்களோடு, சங்கடங்களோடு வாழ்கின்றார்கள். அவர்களை பார்த்து புன்முறுவல் பூப்பதற்கு கூட ஒரு மனிதன் இல்லாத உலகில்தான் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சில போது உங்களது புன்னகை மிகப்பெரியதொரு அன்பளிப்பாக, மிகப்பெரியதொரு அருளாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே யாரேனும் ஒரு சகோதரனை பார்க்கின்ற போது, ஒரு சகோதரியை காண்கின்ற போது உங்களால் முடிந்த விதத்தில் அழகான முறையில் ஒரு புன்முறுவலை அவர்களுக்கு பரிசளித்து விட்டு செல்லுங்கள். அது மிகப்பெரிய நன்மையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனெனில் இந்த புன்முறுவல் சில தேங்கி கிடக்கின்ற, கஷ்டத்தோடு வாழ்கின்ற, சோதனைகளோடு வாழ்கின்ற உள்ளங்களுக்கு மிகப்பெரியதொரு ஆர்வமாக, மிகப்பெரியதொரு அழகான உபதேசமாக, அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்குரிய சந்தர்ப்பமாக அது அமையும் என்பதில் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமாக இருந்தால் எங்களால் அன்றாடம் பல்லாயிரம் நன்மைகளை, பல்லாயிரம் சதக்காக்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே போன்று தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கலிமத்துன் தய்யிபா சதகா. நல்ல வார்த்தையும் கூட சதகா. ஒரு மனிதரை பார்த்து நாம் நல்லதொரு வார்த்தையை கூறுகின்ற போது, ஒருவரை பாராட்டுகின்ற போது, ஒருவரை சுகம் விசாரிக்கின்ற போது, ஒருவரது பிரச்சனை பற்றி ஒரு ஆலோசனையை வழங்குகின்ற போது நாங்கள் இன்னும் அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றோம். இது இன்று எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்ற உலகில் மிகவும் தேவையாக இருக்கின்றது. இந்த பார்வை எமக்குள் இருந்தால் நாம் வசதி படைத்தவனாக, பணக்காரனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அழகான முறையில், மிக இலகுவான முறையில் எத்தனையோ நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இவை எல்லாவற்றையும் தாண்டி மிக பொதுவாகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு மஅரூஃபின் சதகா என்றும் கூறியிருக்கின்றார்கள். எல்லா நன்மைகளும் சதக்காவாக மாறுகின்றன. நாங்கள் எமது எண்ணம் தூய்மையாக இருந்து அழகான முறையில் பிற மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை பயக்கின்ற எந்த செயலை செய்தாலும் அது நன்மையாக மாறும், அது சதக்காவாக மாறும். எனவே நாம் அன்றாட வாழ்வில் எத்தனை மனிதர்களை சந்திக்கின்றோம், எத்தனை விதமான நல்ல செயற்பாடுகளை செய்கின்றோம், எத்தனை விதமான அழகான உரையாடல்களை மேற்கொள்கின்றோம், எத்தனை பேருக்கு எத்தனையோ விதத்தில் உதவி கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? எனவே இவையெல்லாம்
மார்க்கத்தின் பார்வையில் சதக்காவாக நன்மையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த உணர்வு எமக்குள் இருந்தால் நாங்கள் எப்போதும் பரோபகாரிகளாக, எப்போதும் பிறருக்கு உதவுபவர்களாக, எப்போதும் பிறர் நலனை கருத்திற்கொண்டு செயற்படுபவர்களாக எமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுமாக இருக்கும். அது ஒரு அழகான வழிகாட்டல். இஸ்லாம் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனதும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் அழகானதாகவும் நன்மை தருகின்றதாகவும் மாற்றுகின்ற யதார்த்தத்தை எமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அந்த உணர்வோடு நானும் நீங்களும் செயற்படுவோமாக இருந்தால் எமது ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷங்களும் நன்மைகளும் பிறரது வாழ்க்கையில்